வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சம்பள பிடித்தம் சார்ந்து புதிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. எதன் காரணமாக சம்பள பிடித்தம் செய்யப்பட்டது என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள பல அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் டிடிஓக்களுக்கும் இன்கம் டேக்ஸ் கழிப்பு சார்ந்து ஏற்பட்ட ஒரு முக்கியமான சந்தேகத்திற்கு விரிவான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். அது என்னவென்றால், மார்ச் 2026ஆம் ஆண்டு பேரோல் ப்ராசஸ் ஆன பின்பு இன்கம் டேக்ஸ் மற்றும் செஸ் டிடக்ஷன் செய்யப்பட்டிருப்பது சரியா அல்லது தவறா? மார்ச் மாதத்திற்கு இன்கம் டேக்ஸ் காட்ட மாட்டோமே, அப்படி இருக்கையில் இந்த டிடக்ஷன் அதாவது பிடித்தம் ஏன் வந்தது என்று பலரும் குழப்பத்தில் கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் குழப்பங்கள் நீக்கப்பட்டுவிடும். முதலில் தற்போதைய பேரோல் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது IFHRMS களஞ்சியம் செயலி மூலமாக மார்ச் 2026ஆம் ஆண்டுக்கான பேரோல் கம்ப்ளீட் செய்யப்பட்ட போது இன்கம் டேக்ஸ் மற்றும் செஸ் ஆட்டோ டிடக்ஷன் செய்யப்பட்டிருக்கும். இதனை பார்த்து பல அரசு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த டிடக்ஷன் செய்யப்பட்டது தவறு இல்லை. இது இன்கம் டேக்ஸ் விதிகளின்படியே முழுமையான சரியான நடைமுறை. ஏன் சரி என்று புரிந்து கொள்ளலாம். மார்ச் 2026 சம்பளம் மார்ச் மாதத்தில் வழங்கப்படுவது கிடையாது. அதற்கு பதிலாக 2026 ஏப்ரல் 1க்கு பின்புதான் உங்கள் கணக்கில் வரவைக்கப்பட்டு வருகிறது. மார்ச் 2026க்கான சம்பளம் எந்த நிதியாண்டில் கணக்கீடு செய்யப்படும்? 2025-2026 நிதியாண்டில் இது கொண்டு வரப்பட மாட்டாது. அது 2026-2027 நிதியாண்டின் வருமானமாக கருதப்படும். இதுவே இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம். இன்கம் டேக்ஸ் விதிகளில் எப்போதும் சம்பள பணம் கிடைக்கிறது என்பதுதான் முக்கியம். அது எந்த மாதத்திற்கு என்பது கிடையாது. அதனால் ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும் மார்ச் மாத சம்பளம் அடுத்த நிதியாண்டில் சேர்க்கப்படுகிறது. அடுத்ததாக டிடிஓக்களுக்கு முக்கிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டது. டிடிஓக்கள் ஐடி இ-ஃபைலிங் ஃபார்ம் 24Q 2026-2027 Q1 தாக்கல் செய்யும் போது இந்த மார்ச் சம்பளத்தை எப்படி காட்டுவது? அதனை பின்வருமாறு பதிவு செய்யலாம். ஏப்ரல் 1 மார்ச் 2026 சம்பளம், ஏப்ரல் 2 ஏப்ரல் 2026 சம்பளம், மே ஜூன் இந்த மாதிரி பதிவு செய்து இ-ஃபைலிங் செய்வது சரியான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறை. இப்போது மிகவும் முக்கியமான எச்சரிக்கை, இது கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும். மார்ச் 2026 சம்பளத்தில் ஆட்டோ டிடக்ஷன் செய்யப்பட்ட இன்கம் டேக்ஸை நீங்கள் எடிட் செய்யவோ மாற்றம் செய்யவோ அல்லது டெலிட் செய்யவோ முயற்சிகள் செய்ய வேண்டாம். ஏனென்றால் இது சிஸ்டமில் இன்கம் டேக்ஸ் விதிகளின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டு பிடித்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதை நீங்கள் மாற்ற முற்பட்டால் ஃபியூச்சரில் மிஸ்மேட்ச் பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் மிக முக்கியமாக இ-ஃபைலிங் சமயத்தில் எரர் வர வாய்ப்புகள் உள்ளன. இந்த பதிவின் முக்கிய நோக்கம் தேவையில்லாத மாற்றங்களை நீங்கள் தவிர்த்து சரியான வழிமுறையை பின்பற்ற உதவும். முடிவாக மார்ச் மாத சம்பளம் என்றாலும் அது ஏப்ரல் மாதத்திலே கிடைக்கும் என்பதால் அது அடுத்த நிதியாண்டு வருமானமாக கருதப்படுகிறது. இந்த ஒரு கருத்தை நினைவில் வைத்து கொண்டால் இன்கம் டேக்ஸ் சார்ந்து குழப்பங்கள் உங்களுக்கு வராது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.